விட்டேன். ஆனால் இது தவறு. நீங்கள் இருவரும் சிறு பிள்ளைகள். இந்த ராஜ தர்மம் உங்களுக்கு புரியாது. நாங்கள் வணங்கும் கடவுள் சொல்வார், எவராக இருந்தாலும் பெண்களின் விஷயத்தில் எடுக்கும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நன்கு யோசித்து எடுக்க வேண்டும். எல்லா பெண்ணுக்குள்ளும் எப்பொழுதும் தாய் பாசம் என்பது புதைந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களின் நடத்தையை சிறு பிள்ளைகளாக இருந்து கவனிக்க வேண்டும். காரணம் பிள்ளைகளின் புத்திதான் உலகம் சொல்வதை கேட்டு கலங்காது. கேட்க எண்ணுவதை கேட்டுவிடுங்கள் குமாரர்களே. என்னால் முடிந்ததை நிச்சயம் கூறுவேன். நீங்கள் ஏன் அம்மா சீதையை கைவிட்டீர்கள்? வழிகாட்டுதலுக்கு ஏற்ப தர்மம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓர் குழந்தைக்கு தன்னுடைய அன்னை தந்தை தான் வழிகாட்டி. தன்னுடைய குழந்தைக்கு தர்மத்தை கற்றுக் கொடுக்க அன்னை தந்தை அவர்களுடைய சுகத்தையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். அதுபோல மக்களுக்கு அரசனும் அரசியுமே வழிகாட்டி, அனைவருக்கும் இறைவனை வழிகாட்டி. அதனால் இந்த உலகின் சுகத்திற்காக ஒவ்வொரு யுகத்தில் அந்த திருமாலும் லட்சுமி தேவி பிரிவு என்னும் வலியை தாங்குகிறார்கள். அதிலிருந்து ஊக்கமடைந்து அயோத்தி நகரம் மற்றும் கோசல ராஜ்ய மக்களுக்கு சரியான தர்மத்தை வழிகாட்ட வேண்டும் என்றால் நானும் சீதையும் பிரிவு எனும் துக்கத்தை ஏற்றோம். எங்களுடைய பிரபு ராமர் மற்றும் அம்மா சீதையை தரிசிக்கத்தான் வந்தோம். எங்களுக்கு ஏற்பட்ட வேதனை ஒன்றுதான். எங்களுக்கு இன்று மகாராஜாவை சந்திக்கும் பாக்கியம் மட்டுமே கிடைத்தது. பிரபு ராமரின் தரிசனம் அல்ல. ஏனெனில் சீதையின்றி ராமன் எங்கே? சீதையின் பிள்ளைதான் பழியம்மா